உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் இப்போ டவுன் சென்ட்ரம் என்ற ஒரு இடத்துல இருக்கேன். அதாவது வீடுகள், தோட்டங்களுக்கு தேவையான செடி, கொடிகள், மண், அப்புறம் உரம், அப்புறம் அதை பராமரிக்க உண்டான எல்லா பொருட்களும் இந்த இடத்துல கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலிப் ஃப்ளவரை பற்றி. அதாவது நெதர்லாந்தில் பெரிய அளவில் அது பயிரிடப்படுது. ரொம்ப உலக புகழ்பெற்ற பூவும் கூட. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதை பற்றி தான். இது ஒரு வகையான பூ. அந்த விதை தான் இது. பாருங்கள், இது பல்புன்னுவாங்க. கிட்டத்தட்ட வெங்காயம் மாதிரி இருக்கும். இது இன்னொரு வகை. பாருங்கள், இதுவும் இந்த வெங்காயம் மாதிரி இருக்கும். எல்லாமே இது அப்படி தான் இருக்கும். இது இன்னொரு வகை. இதுவும் பாருங்கள், கிட்டத்தட்ட அப்படி தான் வெங்காயம் மாதிரி இருக்கும். இது நெதர்லாந்தில் பெரிய அளவில் பயிரிடப்படுது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதை பற்றி தான். பறந்து எடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா நெதர்லாந்தில் இது ரொம்ப அழகான முறையில் பயிரிடுறாங்க. செடியோடைய விதையை வச்சுருக்காங்க. எத்தனை விதமான துலிப் பூக்கள். அது மட்டும் கிடையாது, இங்கே மற்ற பூக்களுடைய எல்லா விதைகளும் கிடைக்கும். இது ஒரு பெரிய தோட்டம் வளர்க்குறதுக்கான ஒரு இடம். வீட்டுக்குள்ளே இருக்கிற செடிகள், வீட்டுக்கு வெளியே இருக்கிற செடிகள்னு ரெண்டு வகையிலையும் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே துளிப்புடைய விதை தான். பார்க்க வெங்காயம் மாதிரி இருக்கு பாருங்க. இது எல்லாமே விதை தான். எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க. நெதர்லாந்தில் தோட்டம் வளர்க்குறது ஒரு பெரிய அவங்களுக்கு பொழுதுபோக்கு மாதிரி ரொம்ப விருப்பப்படுவாங்க. தோட்டம் வளர்க்குறது நெதர்லாந்தில் பெரிய ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. இதுதான் துலிப் பூக்களுடைய பயிரிடப்படும் வயல்கள். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இந்த துலிப் வயல்களில் தான் அனின் படத்தில் வருமே ஓ சுகுமாரி பாடலின் காட்சிகள் பிரம்மாண்டமாக படமாக்கியிருக்காங்க. வயலுக்குள்ள நடந்து போறேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பூக்களை பார்க்கும்போது. உலகத்திலேயே அதிகமான அளவு துலிப்பு மற்ற பூக்கள் பயிரிடப்படும் ஒரே நாடு நெதர்லாந்து தான். நம்ம ஊர்ல பயிரிடப்படும் வயல்களுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். பூக்களை எல்லாம் இங்க மிஷின் மூலமா தான் நடுவாங்க. இதுதான் அது. எப்படி நடுறாங்கன்னு பாருங்களேன். பூக்களுக்கு தண்ணி விடுறாங்க பாருங்க. பார்க்கவே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இப்ப அறுவடை செய்யறாங்க. இப்படிதான் இயந்திரங்கள் மூலமா அறுவடை செய்வாங்க. துளிப்பூக்கள் பல கலர்ல இருக்கும். ஏன் கருப்பு கலர்ல கூட இருக்கு. அக்டோபர் மாசம் பயிரிடுவாங்க. மார்ச் இல்லைன்னா ஏப்ரல்ல அறுவடை செஞ்சுடுவாங்க.